ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து மகா குட்டி பொண்ணோட பிறந்தநாள் தான். பாவம், அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான் சத்துணவில் வந்து பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து 7th படிக்கிறான். எங்கள் வீட்டில் தான் வாடகைக்கு குடியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நேற்று பிறந்தநாள். நம்ம வீடியோஸ்லலாம் நிறையா வந்திருப்பா. பாவம், அப்பா இல்லாத பொண்ணு. இந்த உலகத்தில் வந்து அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்தா அதோட கஷ்டம் என்னங்கிறது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அம்மா இருந்து அப்பா இல்லாட்டாலும், அப்பா இருந்து அம்மா இல்லாட்டாலும் அந்த லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த வழியை வந்து நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா இருந்துமே நான் இல்லாத மாதிரி தான் பாட்டி தாத்தாட்ட வளர்ந்தேன். அதனால் வந்து பாவம், அந்த பொண்ணு பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோன்னா, அதனால் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பார்த்திங்கன்னா கேக் வாங்கி, இது அவங்க வீடு தான். நாங்கள் வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டில் தான், நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் அவளுக்கு ஆசை, நல்லா மெழுகுவர்த்தி வச்சு 4 பேரை வச்சு கொண்டாடணும் ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க, அதனால் அது கொண்டாட முடியல. இங்கே வந்து கொண்டாடுறாங்க. சரி, அவள் ஆசை நிறைவேற்றுவன்ட்டு அவங்க அம்மா வந்து இது பண்ணாங்க. உடனேவும் கேண்டில்லாம் வச்சு கொளுத்தி அது பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த இதை வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதில் என்ன ஆகிடப்போகுது, சின்ன சின்ன சந்தோஷங்களில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம நிறைவேற்றி வைப்போம். ஆனால் அதுக்கு பெருசானதுக்கப்புறம் எப்படி இருக்குதுகளோ என்னமோ அது ஆண்டவன் கையில் தான். ஆனால் ஒரு தாய் வந்து நம்ம குழந்தை எந்த விதத்துலேயுமே வந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்து இருப்பாங்க. அப்படி தான் அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணாங்க. அப்படியே அந்த மெழுகுவத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு அறுக்கிறப்போ அந்த பிள்ளை முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் அவங்க அம்மா எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சாலும் அந்த குழந்தைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே கேக்கெல்லாம் கட் பண்ணி கூட அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குட்டி குட்டி பசங்களாக ஒரு 3-4 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் கேக்கு கொடுத்துட்டு, முதல் கேக்கை வந்து நான் தான் சொன்னேன், அம்மாவுக்கு ஊட்டி விடு. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து உனக்கு என்ன தான் இருந்தாலும் கடவுளை காட்டிலும் முதல் தெய்வம் வந்து அம்மா தான் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கேக்கை கட் பண்ணி முதல்ல அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டா. அப்புறம் அவங்க அம்மா வந்து நீங்கள் மகாவுக்கு ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன், மகாவுக்கும் ஊட்டி விட்டாங்க. 2வது அவங்க அண்ணன் தங்கச்சி அவங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் கேக் வெட்டி கொடுத்தா. சரின்னு சொல்லிட்டு எனக்குமே கேக் வெட்டி வந்து கொண்டு வந்து கொடுத்தா. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். ஒரே ஒரு விஷயம் நான் இதில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். குழந்தைகள் ஆசையை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளும் தாய் தகப்ப ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டாம். கடைசி காலத்தில் அவங்கள வந்து கொஞ்சம் காலகட்டங்களுக்கு அவங்கள கூட வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடாமல் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் கூட வச்சு பார்த்துக்கிட்டாலே நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச கோடி புண்ணியம். அதை மட்டும் தயவு செஞ்சு எல்லா குழந்தைங்களும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் தாய் தகப்ப வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு போடப்படாமல் நீங்கள் முதியோர் இல்லத்தை போய் தள்ளுறப்ப தான் அது வேதனை வந்து பெற்றவங்களுக்கு வந்து பெரிய வேதனையாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்படி வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதில் இந்த கேக் ஊட்டுறதுலேயும் பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சிக்கு 2 பேர்த்துக்குமே ஒரே சண்டை. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் அங்கே வராதனால எங்கள் வீட்டுக்காருக்கு கேக் கட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து மகா வந்து கொடுத்துட்டு போனான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க அங்கே வீட்டுக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுனால சரின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அப்படியே கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் தான் சொன்னேன் மகா உன்னோட இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, ஒரு டான்ஸ் ஆடிடுன்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு ஆடுறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் அங்கே விஷ் பண்ணேன். திருப்பியும் வந்து எங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்தோடனே நானும் கொஞ்சம் கேக்கை ஊட்டி நான் விஷ் பண்ணிட்டு கடைசியில் மகாவோட டான்ஸ் வரும். மறந்துடாமல் எல்லாம் பாருங்கள். அந்த பொண்ணுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ வாழ்த்து சொல்லிடுங்க. Chakra based meditation music. Sarigama Karma Wellness.